சாந்தி. அவ்யக்த முரளி 25-3-1981. முரளியின் சாரம்: மகான் நிலையின் ஆதாரம் எண்ணம் சொல் செயலின் சோதனை. இன்று பாப்தாதா தன்னுடைய சரித்திர பூமி, கர்ம பூமி, வரதான பூமி, மகான் தீர்த்த பூமி, மகான் யக்ய பூமியின் அனைத்து உடனிருப்பவர்களையும் சந்திப்பதற்காக வந்திருக்கிறார்கள். மதுபன் நிவாசி என்றால் மகான் தூய்மையான பூமியில் வசிப்பவர்கள். இந்த பூமியில் வருபவர்களுக்கு கூட மகத்தான பங்கு இருக்கிறதென்றால் இங்கே வசிப்பவர்களுக்கு எவ்வளவு மகத்தான பங்கு இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். மகான் ஆத்மாக்களின் வசிக்கும் இடமும் மகான் என்றுதான் வர்ணிக்கப்படுகிறது. எப்பொழுது வருபவர்களும் தன்னை பாக்கியசாலி என்றுதான் அனுபவம் செய்கிறார்கள். அநேக அனுபவங்களை பெறுகிறார்கள் என்றால் இங்கே இருப்பவர்களின் அனுபவம் என்னவாக இருக்கும்? யார் ஞான கடலிலேயே இருக்கிறார்களோ அந்த மாதிரியான ஆத்மாக்கள் எவ்வளவு உயர்ந்தவர்கள்! அந்த மாதிரி அனைத்து மதுபன் நிவாசிகள் தன்னை இந்தளவு மகான் என்று அனுபவம் செய்கிறீர்களா? எப்படி உயர்ந்த ஸ்தானமாக இருக்கிறது, அதே போல் மனநிலையும் உயர்ந்ததாக இருக்கிறதா? கீழேயோ வருவதில்லையே. மதுபன் வாசிகளுக்கு எத்தனை விதமான லிஃப்டின் கிஃப்ட் இருக்கிறது என்று தெரிந்திருக்கிறீர்களா? எப்பொழுதாவது எத்தனை என்று எண்ணிருக்கிறீர்களா? அல்லது எண்ண முடியாத அளவு இருக்கிறதா? மதுபனின் மகிமையின் பாடலை அனைவரும் பாடுகிறார்கள். ஆனால் மதுபன் வாசி அந்த பாடலை பாடுகிறாரா? மதுபன் வாசிகளின் உருவத்தை தூர இடங்களில் இருப்பவர்களும் தன்னுடைய இதயத்தில் எவ்வளவு உயர்ந்த சித்திரமாக வரைகிறார்கள் என்று தெரிந்திருக்கிறீர்களா? அந்த மாதிரி தன்னுடைய சித்திரத்தை சைத்தன்யத்தில் தயார் செய்திருக்கிறீர்களா? எப்படி ஸ்தூல மலை இருக்கிறதோ அதே போன்று உயர்ந்த நிலையின் மலையாக இருக்கிறீர்களா? கீழே வருவதற்கு அவசியம் இருக்கிறதா? மதுபனிற்கு 2 கோடுகள் இருக்கின்றன. ஒன்றோ மதுபன் நிவாசி மதுபனின் கோட்டிற்கு உள்ளே இருக்கிறார்கள், இன்னொன்று எப்பொழுதும் ஸ்ரீமத்தின் கோட்டிற்கு உள்ளே இருக்கிறார்கள். அப்படி 2 கோடுகளுக்கு உள்ளே இருக்கிறீர்கள். 2 கோடுகளுக்கு உள்ளே இருப்பவர்களின் நிலை எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கும்! இன்று பாப்தாதா தன்னுடைய பூமியில் வசிப்பவர்களை சந்திக்க வந்திருக்கிறார்கள். தந்தையின் சரித்திர பூமிதான் இல்லையா? அதனால் பூமியில் இருப்பவர்கள் மேல் விசேஷ அன்பு இருக்கும் இல்லையா? பாவம், இன்றைய பக்தர்களோ பூமியின் மண்ணை நெற்றியில் இட்டுக்கொள்வதற்காக துடித்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் நீங்கள் எப்பொழுதும் அங்கே வசிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் எவ்வளவு பாக்கியசாலிகள்! இதய சிம்மாசனதாரிகளோ அனைவரும் தான். ஆனால் மதுபனில் இருப்பவர்கள் அடுப்படியிலும் இருக்கிறார்கள் என்றால் இதயத்திலும் இருக்கிறார்கள். 2 ஆகிவிட்டதுதான் இல்லையா? அனைவரையும் விட மதுபன் வாசிகளுக்கு சுட சுட பொருட்கள் உடனே கிடைக்கின்றன. அனைவரையும் விட நல்ல அனுபவங்கள் நிறைந்த பிக்னிக்கை மதுபன் வாசிகள் செய்கிறார்கள். அனைவரையும் விட அதிகமாக சந்திப்பு விழாவை மதுபன் வாசிகள் செய்கிறார்கள். அனைத்தையும் விட அதிகமாக நாலாபுறங்களின் செய்திகளின் ஞானம் நிறைந்தவர்களாகவும் மதுபன் வாசிகள் இருக்கிறார்கள். மதுபன் வாசிகளை சந்திப்பதற்காக அனைவரும் வரவேண்டியதாக இருக்கிறது. அப்படி இந்தளவு உயர்ந்த பாக்கியம் மற்றும் வர்ணனையை யார் செய்கிறார்? தந்தை குழந்தைகளின் பாக்கியத்தை வர்ணனை செய்கிறார். மதுபன் வாசிகளுக்கு எவ்வளவு உயர்ந்த பாக்கியம் இருக்கிறது! ஒருவேளை ஒரு விஷயத்தையாவது எப்பொழுதும் நினைவு வைத்தீர்கள் என்றால் ஒரு பொழுதும் கீழே வர முடியாது. இப்பொழுது தந்தை எந்தளவு மதுபன் வாசிகளின் பாக்கியத்தின் மகிமை செய்தார், அந்தளவு மகானாத்மா என்று புரிந்து நடந்து கொள்கிறீர்களா? பாருங்கள், மதுபனின் மகிமையை கேட்டு வெளிநாட்டினர் கூட மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவரின் மனதில் நாமும் மதுபன் வாசி ஆகிவிட வேண்டும் என்ற ஊக்கம் வருகிறது. இன்று வெளிநாட்டினர் கேலரியில் அமர்ந்திருக்கிறார்கள். கேலரியில் அமர்ந்து பார்ப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த மாதிரி பார்ப்பவர்கள் சில நேரம் மதுபன் வாசிகள், சில நேரம் வெளிநாட்டினர். மதுபன் வாசிகளுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்து சக்திசாலி ஆக வேண்டும். அது எந்த விஷயம்? அந்த ஒரு விஷயத்தில் அனைத்தும் அடங்கியிருக்கிறது. எந்த எண்ணத்தை வைத்தாலும், வார்த்தைகளை பேசினாலும், காரியம் செய்தாலும்
உறவு மற்றும் தொடர்பில் வந்தாலும் இவை அனைத்தும் தந்தைக்கு சமமானதாக இருக்கிறதா என்ற ஒரு சோதனை மட்டும் செய்யுங்கள். எது என்னுடைய எண்ணமோ அது தந்தையின் எண்ணமாக இருக்கிறதா? என்னுடைய வார்த்தைகள் தந்தையின் வார்த்தைகளா? ஏனென்றால் நாங்கள் எதை தந்தையிடமிருந்து கேட்போமோ அதை மட்டும்தான் கூறுவோம் என்று அனைவரின் உறுதிமொழி தந்தையிடம் இருக்கிறது. தந்தை என்ன கூறுவாரோ அதை மட்டும்தான் கேட்போம். தந்தை நினைப்பதற்காக என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை மட்டும்தான் நினைப்போம். இதுதானே உங்கள் அனைவரின் உறுதிமொழி இல்லையா? எப்பொழுது இந்த உறுதிமொழி இருக்கிறதென்றால் இந்த சோதனையை மட்டும் செய்யுங்கள். இந்த சோதனை செய்வது கடினமோ இல்லைதான் இல்லையா? முதல் சமமானதாக ஆகுங்கள், பிறகு நடைமுறையில் கொண்டு வாருங்கள். முதல் ஒவ்வொரு எண்ணமும் தந்தைக்கு சமமானதாக இருக்கிறதா என்ற சோதனை செய்யுங்கள். யாரெல்லாம் துவாபர யுகத்தின் ராஜாக்களாக ராஜ குடும்பத்தினராக இருந்து சென்றிருக்கிறார்களோ அவர்கள் எந்த ஒரு பொருளையும் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் முதலில் அவற்றின் சோதனை நடக்கும், பிறகு அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஏற்கனவே கூறியிருந்தோம். அப்படி துவாபர யுகத்து ராஜாக்கள் உங்கள் எதிரில் என்னவாக இருக்கிறார்கள்? நீங்களோ இருந்தும் நல்ல ராஜா ஆகுபவர்கள். ஆனால் கீழே இறங்கிவிட்ட ராஜாக்களுக்கும் இந்தளவு உபசரணை நடக்கிறது. அப்படி உங்கள் அனைவரின் எண்ணமும் புத்திக்கான உணவாகும், வார்த்தைகளும் வாய்க்கான உணவேதான், காரியம் கைகள் மற்றும் கால்களுக்கான உணவாகும். எனவே அனைத்தையும் சோதனை செய்ய வேண்டும் இல்லையா? முதலில் செய்துவிட்டு பின்னால் யோசிப்பது என்ற இதை என்னவென்று கூறுவது? இரட்டை புத்திசாலி. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் எப்பொழுதும் தன்னுடைய இயற்கையான சமஸ்காரமாக ஆக்கிவிடுங்கள். ஸ்தூலமாக கூட சிலருடைய சமஸ்காரம் அந்த மாதிரி பொருட்களை ஏற்றுக்கொள்ளாத சமஸ்காரமாக இருக்கும். முதலில் சோதனை செய்வார்கள், நன்கு பார்ப்பார்கள், பின்பு ஏற்றுக்கொள்வார்கள். நீங்களும் மகான் தூய்மையான ஆத்மாக்கள், மிக உயர்ந்த ஆத்மாக்கள். அந்த மாதிரி ஆத்மாக்கள் சோதனை செய்யாமல் எண்ணத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், வார்த்தைகளை பேசிவிடுகிறார்கள், காரியங்களை செய்து விடுகிறார்கள் என்றால் அது மகான் நிலையாக இருக்காது. அப்படி மதுபன் வாசிகளுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், சோதிக்கும் இயந்திரமோ இருக்கிறது தான் இல்லையா? பயிற்சி தான் இயந்திரமாகும். மதுபண்ணை சேர்ந்தவர்களின் மகிமையையும் அதிகமானவர்கள் பாடுகிறார்கள். கலைப்பற்ற தன்மையின் நறுமணம் வெகு காலமாக வந்து கொண்டிருக்கிறது. எப்படி கலைப்பற்ற தன்மையின் நறுமணம் வருகிறது? இந்த சான்றிதழோ கிடைத்து விட்டது. இதன் கூடவே வேறு என்ன சேர்த்து கொள்வீர்கள்? எப்படி கலைப்பற்றவராக இருக்கிறீர்களோ அதே போலவே எப்பொழுதும் ஒரே சீரான நிலையில் இருப்பவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுது ரிசல்ட்டை பார்த்தாலும் அனைவரின் ரிசல்ட் ஒரே சீரான நிலையில் முதல் நம்பரில் இருக்க வேண்டும். இரண்டாவது மூன்றாவது நம்பரே கூடாது. ஏனென்றால் மதுபன் அனைவருக்கும் லைட் மற்றும் மைட் கொடுக்கக்கூடியது. ஒருவேளை லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸே ஆடிக்கொண்டிருக்கிறது என்றால் மற்றவர்களது நிலைமை என்ன ஆகும்? மதுபன் வாசிகளின் அனைத்து வாயுமண்டலமும் மிக விரைவில் நாலாபுறங்களிலும் பரவுகிறது. இங்கே உள்ள சிறு விஷயம் கூட வெளியில் பெரிய ரூபத்தில் சென்றடைகிறது. ஏனென்றால் நீங்கள் பெரிய மனிதர்கள் இல்லையா? எப்பொழுதும் தந்தையின் குடைநிழலில் இருப்பவர்கள். சொர்க்கத்திலோ பிராப்தி கிடைக்கும், ஆனால் இங்கே கூட அதிகமான பிராப்திகள் கிடைக்கின்றன. மதுபன் வாசிகளுக்கு அனைத்தும் தயாராக கிடைக்கிறது. ஒரு வேலையை செய்தார், மற்ற அனைத்தும் தயாராக கிடைக்கிறது. எங்கிருந்து வருகிறது, எவ்வளவு வருகிறது என்று இந்த எண்ணமும் வைப்பதற்கு அவசியமே இல்லை. சேவை மட்டும் செய்யுங்கள் மற்றும் பலனாக நன்றாக அருந்துங்கள். 36 வகை உணவு கூட மதுபண்ணை சேர்ந்தவர்களுக்கு அடிக்கடி கிடைக்கிறது. எனவே 36 குணங்களையும் தாரணை செய்ய வேண்டியதாக இருக்கும். ஒவ்வொரு மதுபன் வாசியும் தூய்மையின் ஒளி கிரீடம் அணிந்தவராக கண்டிப்பாக ஆக வேண்டும். ஆனால் இரட்டை கிரீடம், ஒன்று குணங்களின் கிரீடம், மற்றொன்று தூய்மையின் கிரீடம். அந்த கிரீடத்தில் குறைந்தது 36 வைரங்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இன்று பாப்தாதா பிரத்யேகமாக மதுபன் வாசிகளுக்கு மற்றும் பொதுவாக அனைவருக்கும் குணங்களின் கிரீடம் அணிவிப்பு விழா செய்து கொண்டிருக்கிறார்கள்.
ஒவ்வொருவரையும் யார் பார்த்தாலும் கிரீடம் அணிந்தவராக தென்பட வேண்டும். ஒவ்வொரு குணம் என்ற ரத்தினம் பிரகாசித்து கொண்டு மற்றவர்களையும் பிரகாசிக்க வைப்பதாக இருக்க வேண்டும். பாப்தாதா யோக பயிற்சி செய்வித்தார். அனைவரும் அன்பில் மூழ்கியிருக்கும் நிலையில் நிலைத்திருக்கிறீர்கள் தான் இல்லையா? ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இந்த அனுபவம் எவ்வளவு அதீந்திரிய சுகம் நிறைந்தது! அனைத்து குணங்களினால் நிரம்பிய உயர்ந்த நிலை மிகவும் பிடித்திருக்கிறது தான் இல்லையா? இதே நிலையில் இரவும் பகலும் கடந்துவிட்டால் கூட எப்பொழுதும் இதே நிலையில் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். எப்பொழுதும் இதே நிலையில் சக்தி நிறைந்த ஆத்மாவாக இருங்கள். பாப்தாதா நிரந்தரமாக குழந்தைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள், மேலும் சந்தித்து கொண்டே இருப்பார்கள். அநேக குழந்தைகள் இருந்த போதிலும் ஒவ்வொரு குழந்தையையும் தந்தை சந்திக்கிறார். ஏனென்றால் உடல் பந்தனத்திலிருந்து விடுபட்ட தந்தை மற்றும் பிரம்மா பாபா இருவரும் ஒரு நொடிக்குள் அநேகர்களுக்கு பாசனா கொடுக்க முடியும், அதாவது உணர்வுகளை கொடுக்க முடியும். தாதிகளுடன் சந்திப்பு. ராஜ குடும்பத்தினராக ஆகிவிட்டீர்களா அல்லது இப்பொழுது ஆகிக் கொண்டிருக்கிறீர்களா? ராஜ காரியங்களை நடத்துவிப்பவர்களாக உருவாகிவிட்டார்களா அல்லது இப்பொழுது உருவாக வேண்டுமா? ஒருவர் நடத்துவிப்பவர், ஒருவர் காரிய நடவடிக்கைகளில் வருபவர். யார் சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பாரோ அவர் ராஜ்யத்தை நடத்துவிப்பவர். மேலும் யார் சம்பந்தத்தில் இருப்பார்களோ அவர்கள் ராஜ்ய காரிய நடவடிக்கைகளில் வருபவர்கள். அப்படி ராஜ்ய காரிய நடவடிக்கைகளை நடத்துவிப்பவர்களாக இப்பொழுது ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள் தான் இல்லையா? ராஜ்ய காரிய நடவடிக்கைகளை நடத்துவிப்பவர்களின் விசேஷம் என்னவாக இருக்கும்? சிம்மாசனத்திலேயோ அனைவரும் அமரமாட்டார்கள். சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவரின் உறவினராகவோ ஆவீர்கள். ஆனால் சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவர்களின் எண்ணிக்கையில் வரையறை இருக்கிறது தான் இல்லையா? ராஜ குடும்பத்தில் வருபவர்களுக்கும் மேலும் ராஜ சிம்மாசனத்தில் அமர்பவர்களுக்கும் இடையில் கூட வித்தியாசம் இருக்கும். சொல்வதோ அவரும் நம்பர் 1 நம்பர் 2 விஸ்வ மகாராஜனின் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர் என்றுதான் சொல்வார்கள். வித்தியாசமாக என்ன இருக்கும்? சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவராக யார் ஆவார்கள்? அதற்கும் கூட ஏதாவது நியமங்கள் இருக்கும் தான் இல்லையா? இந்த விஷயத்தில் யோசனை செய்யுங்கள். ஆனால் சங்கம யுகத்திலோ இதய சிம்மாசனத்திற்குரியவராக அனைவரையும் தந்தையாக்குகிறார். எதிர்காலத்தில் ராஜா மகாராஜாவாகவோ ஆவீர்கள். ஆனால் முதல் நம்பரில் உள்ள ஆசனம் எதில் லக்ஷ்மி நாராயணன் அமர்வார்களோ அந்த சிம்மாசனதாரியாக யார் ஆவார்கள்? சிறு சிறு ஆசனம், மேலும் ராஜ தர்பாரோ கூடும். ஆனால் விஸ்வ மகாராஜனின் ஆசனத்திற்கான விசேஷ ஆதாரம் ஒவ்வொரு விஷயத்தில் ஒவ்வொரு பாடத்தில் தந்தையை முழுமையாக பின்பற்றி நடப்பவர். ஒருவேளை ஒரு பாடத்தில் கூட பின்பற்றி நடப்பதில் குறை இருந்து விடுகிறதென்றால் முதல் ஆசனத்திற்குரியவராக ஆக முடியாது. நரனிலிருந்து நாராயணன், நாரியிலிருந்து லக்ஷ்மி பதவியையோ பெறுவார்கள். ஆனால் முதல் நம்பரின் கிரீடம் மற்றும் ஆசனம் பெறுவதற்காக இருவரின் ஒவ்வொரு விஷயத்திலும் பின்பற்றி நடப்பவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆசனமும் அதன் பின்னால் கிடைக்கும் என்று பாப்தாதா கூறுகிறார்கள். ஒவ்வொரு விஷயத்திலும், ஒவ்வொரு சமஸ்காரத்திலும், ஒவ்வொரு எண்ணத்திலும் தந்தையை பின்பற்றி நடக்க வேண்டும். இதன் ஆதாரத்தில் வரிசை எண்ணும் உருவாக வேண்டும். ஆசனமும் கிடைக்கும், ஆனால் அதிலேயும் வரிசை எண் இருக்கும். 2வது லக்ஷ்மி நாராயணனுக்கும் 8வது லக்ஷ்மி நாராயணனுக்கும் வித்தியாசம் இருக்கும் தான் இல்லையா? பின்பற்றி நடப்பதில் இந்த வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது. இதில் ஆழமான ரகசியம் இருக்கிறது. மகாராஜா ஆவதற்கும் மேலும் மகாராணி ஆவதற்கும் கூட ரகசியம் இருக்கிறது. யார் யார் எந்த ராஜ்யத்தின் அதிகாரி ஆகுகிறார்கள், எந்த ரேகைகளின் கணக்குப்படி ஆகுகிறார்கள், இதுவும் ரகசியம்தான் இல்லையா என்று பாப்தாதாவும் ராஜ்யத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். தந்தையை பின்பற்றி நடப்பதிலும் கூட மிகப்பெரிய ஆழமான விளைவுகள் இருக்கின்றன. வாழ்க்கையில் தந்தையை பின்பற்றி நடக்க வேண்டும். குழந்தை பருவ வாழ்க்கையில் தந்தையை பின்பற்ற வேண்டும். வாலிப வாழ்க்கையில் தந்தையை பின்பற்ற வேண்டும். சேவையின் வாழ்க்கையில் தந்தையை பின்பற்ற வேண்டும்.
பிறகு இறுதி வாழ்க்கையிலும் தந்தையை பின்பற்ற வேண்டும். ஸ்தாபனை காரியத்தின் கூடவே சகயோகத்தில் எவ்வளவு காலமாக எத்தனை சதவீதத்தில் பின்பற்றியிருக்கிறேன்? பாலனை காரியத்தில் எந்தளவு பின்பற்றியிருக்கிறேன்? தன்னுடைய மற்றும் மற்றவர்களின் தடைகளை அளிக்கும் காரியத்தில் எந்தளவு பின்பற்றியிருக்கிறேன்? இந்த கணக்கின் மதிப்பெண்கள் ஒன்றாக கூட்டி மொத்தமாக்கப்படுகிறது. மொத்த கணக்குப்படி இறுதி வரிசை எண் உருவாகும். இப்பொழுது நீங்கள் அனைவரும் உயரம் தாண்டுதல் செய்ய வேண்டும். கோடியில் சிலர்தான் அந்த அதிசயத்தை காண்பிக்க முடியும். இப்பொழுது அந்த கோடியில் சிலர் யார்? அதை தன்னிடம் கேளுங்கள். காலதாமதமாக வந்திருக்கிறேன், அதனால் செய்ய முடியாது என்று அப்படி அல்ல, செய்ய முடியும். அதற்காக அந்தளவு பெரிய உயரே தாண்டுதல் செய்ய வேண்டியதாக இருக்கும். உயரம் தாண்டுதல் பாப்தாதாவும் அதிகப்படியான உதவி கொடுப்பார்கள். தனிப்பட்ட சந்திப்பு. எப்படி தந்தை குழந்தைகளின் உயர்ந்த விஷயங்களை தெரிந்திருக்கிறாரோ அதேபோல் நீங்கள் அனைவரும் தெரிந்திருக்கிறீர்களா? அந்தளவு போதை இருக்கிறதா? அல்லது சில நேரம் இருக்கிறது, சில நேரம் இருப்பதில்லை என்று அப்படி நினைக்கிறீர்களா? விஷயங்களை, பிரச்சனைகளை பார்க்கிறீர்களா அல்லது தந்தையை பார்க்கிறீர்களா? யாரை பார்க்கிறீர்கள்? ஏனென்றால் எவ்வளவு குழுவோ அந்தளவே பிரச்சனைகளும் விஷயங்களும் இருக்கவே தான் இருக்கும். விஷயங்கள், பிரச்சனைகள் ஏற்படுவதென்பது அதிகமானவர்கள் இருக்கும் குழுவில் கண்டிப்பாக இருக்கும். பிரச்சனைகள், விஷயங்களின் நேரத்தில் தந்தையின் நினைவிருக்கிறதா? பிரச்சனைகள் அகன்றதென்றால் தந்தை நினைவு வரும் என்று அப்படி நினைக்காதீர்கள். ஆனால் பிரச்சனைகள் அகற்றுவதற்காக தான் தந்தையின் நினைவிருக்கிறது. எப்பொழுது முன்னேறி செல்வீர்களோ அப்பொழுதுதான் பிரச்சனைகளும் அகலும். பிரச்சனைகள் அகலட்டும், அப்பொழுதுதான் நான் முன்னேற முடியும் என்று அப்படி இல்லை. நாம் முன்னேறினோம் என்றால் பிரச்சனைகள், விஷயங்கள் பின்னுக்கு சென்றுவிடும். பாதை முன்னேறி செல்வதில்லை, நடப்பவர்தான் முன்னேறி சென்று கொண்டிருப்பார். எப்பொழுதாவது பாதை முன்னுக்கு செல்கிறதா என்ன? பாதையை கடப்பவர் யாராவது பாதை நகர்ந்து சென்றதென்றால் நானும் கடந்து செல்வேன் என்று நினைக்கிறாரா? பாதையோ எப்பொழுதும் அதே இடத்தில்தான் இருக்கும். ஆனால் அதை எப்படி கடந்து செல்வது என்று முடிவு செய்பவர் கடந்து செல்வார். பக்கத்து காட்சிகள் நகர்ந்து செல்லாது, ஆனால் பார்ப்பவர் முன்னேறி சென்று கொண்டிருப்பார். அப்படியானால் இந்த சக்தி இருக்கிறதா? ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இந்த பாடம் எண்ணம், சொல், செயலில் நிரந்தரமாக நினைவில் இருக்கிறதா? வேறு எந்த நபரும் இல்லை என்ற இதுவும் ஒரு பாடமாகும். ஆனால் வேறு ஏதாவது சாதனம் இருக்கிறதா? ஏதாவது தடை இருக்கிறதா? ஏதாவது வீணான எண்ணம் இருக்கிறதா? ஒருவேளை ஒரு தந்தை மற்றும் இன்னொன்று வீணான எண்ணமும் இருக்கிறதென்றால் இரண்டாகிவிட்டதில்லையா? எண்ணத்திலும் வீணானது இருக்க வேண்டாம், வார்த்தைகளிலும் வேறு எதுவும் இருக்க வேண்டாம். ஆத்மாக்களுடன் தொடர்பு வைத்து நடந்து கொண்டே நினைவில் பாபா இருக்க வேண்டும். நபர் அல்லது தொடர்பின் விஸ்தாரம் இருக்க வேண்டாம். அந்த மாதிரி இருக்கிறதா? இன்று உடல் மேல், நாளை மனதின் மேல், நாளை மறுநாள் பொருட்களின் மேல், மேலும் சில நேரம் நபர்கள் மேலேயோ நேரம் சென்று விடுகிறதா? நபர் செல்வார், சாதனம் வரும், சாதனம் செல்லும், நபர் வருவார். இந்த வரிசையோ இருக்கும். ஏனென்றால் இதை மாயா தெரிந்திருக்கிறது. கொஞ்சம் அது வருவதற்காக வாய்ப்பு கிடைக்கிறது என்றால் அது மாறு வேடத்தில் வரும், ஒரே ரூபத்தில் வராது. இங்கிருந்து, அங்கிருந்து, மூலையிலிருந்து, கூரையிலிருந்து, மாறு வேடத்தில் பல பக்கங்களிலிருந்தும் வரக்கூடும். ஆனால் பகுத்தறிபவர் ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இந்த பாடத்தின் ஆதாரத்தினால் அதை தூரத்திலிருந்தே நமஸ்காரம் செய்விப்பார். நமஸ்காரம் செய்ய மாட்டார், செய்விப்பார். அப்படி ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்ற சூழ்நிலை நாலாபுறங்களிலும் இருக்க வேண்டும். ஏனென்றால் அனைத்து ஞானமோ கிடைத்து விட்டது. எத்தனை பாயிண்ட்டுகள், ஞான துளிகள் இருக்கின்றன? பாயிண்ட்டுகள் இருந்த போதிலும் பாயிண்ட் ரூபத்தில் இருக்க வேண்டும். இதுதான் எந்த நேரம் யாராவது கீழே இழுத்து கொண்டிருக்கிறார் என்றால் அந்த நேரம் செய்ய வேண்டிய அதிசய காரியமாகும். சில நேரம் பிரச்சனைகள், விஷயங்கள் கீழே இழுக்கும். சில நேரம் ஏதோ ஒரு நபர் காரணமாகி விடுவார். சில நேரம் வாயுமண்டலம்,
சில நேரம் ஏதாவது ஒரு பொருள் காரணமாவது நடக்கத்தான் செய்யும். இது நடக்கக்கூடாது என்று அந்த மாதிரி இருக்கவே முடியாது. ஆனால் நீங்கள் அதில் ஒரே சீரான நிலையில் இருங்கள். அதற்கான வழியை யோசியுங்கள். ஏதாவது புதிய கண்டுபிடிப்பு செய்யுங்கள். அனைவரும் இவர் ஒரு நல்ல வழி கூறினார் என்று பாராட்டும் அளவிற்கு அந்த மாதிரி கண்டுபிடிப்பு இருக்க வேண்டும். நல்லது. வரதானம். நினைவின் மந்திரம் மூலமாக எண்ணம் மற்றும் காரியத்தில் அழியாத சித்தியை, அதாவது வெற்றியை அடையக்கூடிய சித்தி சொரூபம் ஆகுக. நீங்கள் குழந்தைகள் சர்வசக்திவானின் அரசாங்கத்தின் செய்தி கொடுப்பவர்கள். எனவே யாருடனாவது விவாதம் செய்வதில் தன்னுடைய மனதை நிலைகுலையச் செய்யக்கூடாது. நினைவின் மந்திரத்தை உபயோகியுங்கள். எப்படி யாராவது வார்த்தைகளினால் அல்லது வேறு ஏதாவது முறையினால் வசமாவதில்லை என்றால் மந்திரம் தந்திரம் செய்வார்கள். உங்களிடம் ஆத்மீக பார்வையின் கண் மற்றும் மன்மனாபவ என்ற மந்திரம் இருக்கிறது. அதன் மூலம் தன்னுடைய எண்ணங்களை சித்தியாக்கி சித்தி சுரூபமாக்க முடியும். ஸ்லோகன். செய்யும் காரியத்தின் உணர்வில் இருப்பதற்கு பதிலாக ஆத்ம உணர்வில் இருப்பவராக ஆகுங்கள். ஓம் சாந்தி. तो बच्चों को तो सर्विस करनी है. जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है. एक गीता है बगैर. ये राजयोग है ना बच्चे. कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको. ओम शांति.